பிரார்த்தனையுடைய சிறப்பை பற்றி பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எந்த அளவுக்கு உயர்வாக பேசுகிறாருங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காருங்கிற விஷயத்தை சென்ற பதிவில் பார்த்தோம். இன்றைக்கு மேலும் ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் தரக்கூடிய விளக்கங்களையும் தெளிவுகளையும் இந்த ஒரு பதிவில் கூடுதலாக பார்க்கலாம். தெய்வங்கள் எல்லாம் படைத்தது பரம்பொருள் அப்படின்னு நம்ம மரபில் குறிப்பிடுறாங்க. இன்னொரு வழக்கில் பார்க்கும்போது பிரம்மம்னு சொல்கிறாங்க, சர்வம் பிரம்மம் கூட சொல்லுவாங்க. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் தத்துவார்த்தமாக படித்தவங்க சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லும்போது என்னெல்லாம் ஆதி அனாதி இப்படிலாம் நம்ம இந்த பரம்பொருள் பரமனை அதை விட உயர்ந்த விஷயம் எதுவும் இல்லை, எல்லாமே பரம்பொருள் தான் அப்படிங்கிற மாதிரி, பரமன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம படித்தவர்கள் தத்துவம் அறிந்தவர்கள் சொல்லக்கூடியது நம்ம கேட்டிருப்போம். ஆனால் மேல் உலகத்திற்கும் பரமனை விட உயர்ந்த நிலை இல்லை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடியது பரமன் சொல்லக்கூடிய பரம்பொருள். அதுதான் நம்மளுடைய அறிவு இருக்குது. ஆனால் மனுஷனாக இருக்கக்கூடிய நாம் ஒரு பாமரத்தனமாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா அப்பாவியாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் அனாதியாக இருக்கக்கூடிய பரம்பொருள் வரம் நமக்கு கொடுக்கறதற்காக அதற்குரிய ஒரு திறனாக பிரார்த்தனையை வழங்கி இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியல, முழுவதுமாக நமக்கு தெரியல, உபயோகப்படுத்துறதும் கிடையாது. அப்போது பரம்பொருள் என்ன சொல்லுதுன்னு குறிப்பிட்டிருப்பாருன்னா, நான் கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கருவியை பயன்படுத்தி என்னை அழைத்து உன் வாழ்க்கையில் செயல்பட அனுமதிச்சுன்னா செயல்கள் அற்புதமாக அனுதினமும் மாற்றித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வானுலக அறிக்கையாக ஒளிபரப்பப்படாமல் விட்டு போன ஒன்றுன்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார். ஆனால் நம்ம சாதாரணமாக எப்போ பிரார்த்தனை செய்கிறது வழக்கம்? வாழ்க்கையில் நொடிச்சு போனதுக்கப்புறம், கஷ்டம் வந்த காலத்தில், பிரச்சனை மிகுதியாக இருக்கும் பொழுது தான் நம்ம பிரார்த்தனை செய்கிறது வழக்கம். சிறப்பாக வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த மனுஷன் பிரார்த்தனை செய்கிறதே கிடையாது. பழக்கமாக ஏற்றுக்கொண்ட ஒரு பழக்கமாக தினசரி வழிபாட்டுன்னு சொல்லும்போது அந்த தினசரி வழிபாட்டில் ஒரு கல்ச்சருக்காக கூட நம்ம செய்யறதில்லை. அதுக்கு மேலே நம்ம பிரார்த்தனைக்கு போகிறதில்லை. கஷ்டத்தை விளக்கிறதுக்கு ஒரு ட்ரெஷர் மாதிரி, ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஆன்மீக செல்வத்தை அளவில்லாமல் பெற்றுத்தரக்கூடிய ஒரு கருவியாக பிரார்த்தனை இருக்குங்கிறத மனுஷன் மறந்துட்டான்னே எழுதியிருப்பார். கெட்டதை விளக்கிறத மட்டுமே பிரார்த்தனைய வேலைன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு மட்டுமே பிரார்த்தனையை நாடக்கூடிய நிலையில் மனிதன் இருக்கான். ஆனால் நல்லதை சேர்க்கணும் அப்படிங்கும்போது பிரார்த்தனையை நாடுவதை விட, ப்ரேயர் பண்ணதை விட தன்னுடைய முயற்சியை தன்னால் ஆனதை மட்டுமே நம்பி செயல்படக்கூடியவனாக மனிதன் இருக்கான். அப்போ பிரார்த்தனை செய்ய நினச்சோன்னா நான் ட்ரை பண்ணுறது, நான் முயற்சி பண்ணுறது பழிக்கணும்னு பிரார்த்திப்பானே தவிர அதுக்கு மட்டும்தான் பிரார்த்திப்பான். தன்னுடைய முயற்சியெல்லாம் தோற்றதுக்கு அப்புறம்தான் பரம்பொருள் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படணும்னு பிரார்த்தனை, நீயே என்னை பார்த்துக்கோ, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுடைய நிலை பரம்பொருள் தன் வாழ்வில் செயல்படட்டும்னு பிரார்த்தனை செய்வான். அப்போ இந்த ஒரு பேராவிலேருந்து பார்க்கும் பொழுது நம்ம நன்றாக இருக்கும் பொழுதும் நம்மால் செய்ய முடிஞ்சதுக்கும் செய்ய முடியாததற்கும் எல்லாத்துக்குமா சேர்ந்து இறைவன் நினைக்கிறது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், நான் இதுக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான ஒரு பிரார்த்தனையாக அமையும். அதற்கடுத்தது தெய்வத்திட்டம் என்ன கேட்கலாங்கிற கேள்விக்கு அன்னை என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, எதையும் கேட்கலான்னு ஆரம்பித்து மனிதன் தானும் தெய்வமாகணும் அப்படி மட்டுமே கேட்கக்கூடிய பிரார்த்தனை சிறந்த பிரார்த்தனைன்னு அன்னை முடிக்கிறாங்க. அப்போது எல்லாத்துலேயும் இறைவன் தான் பெரியவன்னா கூட அதை அடையிறதுக்குள்ள பிரார்த்தனை ஒரு சிறந்த கருவியாக இருந்தாலும் கூட மனுஷனை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கிடையாது. அவனுக்கு வேண்டியது பிள்ளைகள், வீடு, நமக்கு வேண்டிய மாடு, தனம், இந்த மாதிரி செல்வம் மட்டுமே அவனுடைய கவனத்துக்கும் கவலைக்கும் உரியதாக இருக்கே தவிர, காலம் மாறினதுனால மனுஷன் மாறினா அப்படின்னா அந்த மாறிய நிலையிலும் பரம்பொருளுக்கும் இறைவனுக்கும் பிரார்த்தனைக்கு இடமில்லை. அந்த பட்டியலில் அவனுக்கு இருக்கிறதெல்லாம்
காரு, வீடு, பங்களா, டிவி, ஸ்கூட்டர் இதெல்லாம் தாமே இருக்குங்கிற மாதிரி அவர் எழுதியிருப்பார். அதனால் இது வரைக்கும் இந்த 2 பேரால் சொல்லியிருக்கிற விஷயம் பார்த்தா, நம்ம நன்றாக இருக்கும் பொழுதும் இறைவனுக்கு அர்ப்பணிச்சுட்டு நம்ம பிரார்த்தனைங்கிற கருவியை நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். வெறுமனே கஷ்டத்தை போக்குறதுக்கு மட்டுமே இல்லாமல், ஒரு வாழ்க்கையில் நொடிச்சு போன போது மட்டுமே செய்யக்கூடிய விஷயமா இல்லாமல், நன்றாக இருக்கும் பொழுதும் இறைவனுடைய அருள் செயல்படட்டும்னு சொல்லி நம்மளுடைய பிரார்த்தனை அமையணும். அடுத்தது எதை கேட்கலாங்கும் போது எதை வேணால் கேட்கலாம், எதையும் கேட்கலான்னு சொன்னாலும் கூட நாம் இறைவனாகணும் அப்படின்னா இறைவனுடைய சுபாவத்தை அடையணும். மனித சுபாவத்திலேருந்து இறைவனுடைய சுபாவத்துக்கு மாறணுங்கிறது தான் அதோடைய இலக்காக இருக்குது. நம்ம சாதாரண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகமான விஷயத்தில் இருக்கக்கூடிய வீடு எதை வேணால் கேட்கலான்னா இதெல்லாம் தான் நமக்கு முக்கியத்துவமாக இருக்குது. ஆனால் இறைவனுடைய அருள், இறைவனுடைய எண்ணம் என்னுடைய வாழ்க்கையில் பலிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கிற விஷயம் சிறந்த பிரார்த்தனையாக இருக்கும்.